கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 20 வரை. தியானத்தின் தலைப்பு: உதாசீனப்படுத்தப்படும் கிருபை. 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டு விரும்புவாரில்லாமல் இறந்து போனான். 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 20. கூட்டிலுள்ள கிளிக்குஞ்சு வளர்ந்ததும் கூட்டை விட்டு வெளியே ஒரு உயரத்திலே விட்டுவிட்டோம். அது கீழ்ப்புறமாக பறந்து விழுந்தது. அதை மீண்டும் தூக்கிவிட்ட போதும் அது கீழ் நோக்கி பறந்து விழுந்தது. இப்படியே அடிக்கடி விழுந்து விழுந்து நெஞ்சு அடிபட்டு இறந்து போனது. நாம் மேலே விட்டபோது அது மேல் நோக்கி பறந்து சென்றிருந்தால் அது இறந்திருக்காது என்று நாம் சொல்லலாமா? திரும்ப திரும்ப அது ஏன் கீழே விழுந்தது என்பதை கண்டறிந்து அதன் செட்டைகளை பரிசோதித்து அதற்கேற்றபடி நாமும் அதற்கு உதவி இருந்தால் அது பறந்து சென்றிருக்கும் அல்லவா? யோராம் என்னும் அரசன் தன் இஷ்டப்படி அரசாட்சி செய்து தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பானதை நடப்பித்தான். கர்த்தர் அவனை உடனடியாகவே ராஜஸ்தானத்திலிருந்து தள்ளி இருக்கலாம். ஆனால் அவர் தாவீதின் வம்சத்தோடு பண்ணியதான உடன்படிக்கையின் நிமித்தம் அதிக கிருபையை யோராமின் வாழ்வில் ஈந்தார். ஆனால் இதனை உணராதவனாக யோராம் தேவ கிருபையை உதாசீனம் செய்தான். விரும்புவாரில்லாமல் ஒருவன் இறப்பது எவ்வளவு பரிதாபத்திற்குரியது! அவன் தேவ கிருபையை உதாசீனம் செய்து தோற்று போனான். தேவ கிருபை எப்பொழுதும் நம்மை தூக்கி நிறுத்தவும் உன்னத நோக்கத்துக்கு நேராக நடத்தி செல்லவும் முயற்சிக்கிறது. நாமோ நமது பார்வையை கீழ்நோக்கி செலுத்தி விழுந்து போகிறோம். ஆனால் அந்த கிளிக்கு நேரிட்டது நமக்கு நேரிடாது. ஏனெனில் கர்த்தர் நம் விழுகைக்கான காரணத்தை, நமது பலவீனத்தை அறிந்தவர். அதற்கேற்றபடி நம்மை பலப்படுத்தி நடத்துகிறார். ஆனால் தேவ கிருபையை நமக்கு சாதகமாக்கி அதை உதாசீனம் செய்வோமானால் அதையும் கர்த்தர் அறிவார். நாம் கடினப்பட்டு அழிவின் பாதையில் அகப்பட்டு விடாதிருப்போம். இன்னமும் தேவ கிருபை நமக்கு உண்டு. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை அவர் ரட்சிக்க வல்லவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மில் கொண்டிருக்கும் கிருபையோ அளப்பரியது. தமது குமாரனையே பலியாக ஈந்து நம்மை மீட்டு கொண்ட கிருபைக்கு எதுவும் ஈடாகாதே. இந்த ஒப்பற்ற கிருபையை உதாசீனம் செய்யலாமா? அடிக்கடி நாம் பாவத்திற்கு இடமளித்து விழுந்து போகலாமா? கர்த்தருடைய கிருபை நம்மை தூக்கி நிறுத்த வல்லமையுள்ளது என்பதால் நாம் பாவத்தில் விழலாமா? யோராம் அவனது அக்கிரமத்தின் பலனை உடனடியாக அனுபவித்தான். முடிவு மக்களால் வெறுக்கப்பட்ட மரணம். நமது காரியம் என்ன? தேவ கிருபையை நாம் கனப்படுத்தி நடக்கிறோமா? அல்லது உதாசீனப்படுத்தி மனம் போனபடி வாழுகிறோமா? ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, நான் பாவியாய் இருக்கும்போதே என்னை நேசித்து மீட்டெடுத்த உமது கிருபையை நான் உதாசீனப்படுத்தாமல் அதை என் வாழ்நாள் முழுவதும் தியானிக்கவும் உமது கிருபையில் நிலைத்திருக்கவும் எனக்கு உதவி அருளும். ஆமேன்.